ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா செம்ம மழைங்க. நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமைனா என்ன கறி வாங்கலாம், அன்றைக்கி சிக்கன் வாங்கலாமா, மட்டன் வாங்கலாமா, ஃபிஷ் வாங்கலாமா, இல்லை எங்கே போகலாம், என்ன திரையரங்கில் போய் படம் பார்க்க போகலாம், இல்லை எங்கே நம்ம விசிட்டிங்கு எந்த ஃபால்ஸுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள்லாம் வந்து ஊரில் உள்ளவங்க யோசிச்சுக்கிட்டு இருப்பீங்க. ஆனால் வெளிநாட்டு வாழ்க்கைங்கிறது அப்படி கிடையாதுங்க. மழையானாலும் வெயிலானாலும் புழையானாலும் புயலானாலும் வந்து வேலை பார்த்து தான் ஆகணும். சண்டேங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆஃபீஸ் ஸ்டாஃபுங்களுக்கு மட்டும்தாங்க லீவ் இருக்கும். ஒர்க்கர்ஸாக வரவங்க வந்து பார்த்திங்கன்னா, லேபராக வரவங்க வந்து பார்த்திங்கன்னா, கண்டிப்பாக வேலை கம்பெனி சொன்னாங்கன்னா வேலை பார்த்து தான் ஆகணும். இது நம்ம சிங்கப்பூரில் வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை கடுமையாக மழை பெய்யுது. ஒரு அண்ணன் சொன்னார், எப்பவுமே வந்து மழை வந்து பார்த்திங்கன்னா தம்பி, நம்ம லஞ்ச் டைமில் தான் மழை வரும், இல்லை சண்டே தான் மழை வரும், நம்ம பிரேக் டைமில் தான் மழை வரும், மற்ற டைம்லாம் மழை வராது அப்படிமா. இயற்கையை வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன டைம் என்ன நடக்கணுமோ அது கண்டிப்பாக நடக்கும். நமக்காக வந்து இயற்கை வந்து ஒன்றும் பண்ணுறது கிடையாதுங்க. நமக்கு மனசில் அப்படி தோன்றது தான். வணக்கங்க, இது உங்கள் ராம்குமார். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா, பெஞ்சூர் அப்படிங்கிற இடத்துலேருந்து வந்து பார்த்திங்கன்னா துவாஸ் யார்டு வரைக்கும் போகிறோங்க. இந்த வழியில் வந்து மழையில் வந்து எப்படி சாலைகளில் இருக்குது பாருங்கள். மழை இப்படி இது தண்ணிலாம் இப்படி கிடக்கு யோசிக்காங்க. மழை விட்டு 5 நிமிஷத்தில் வந்து சிங்கப்பூரில் கிளியர் ஆகிடும். ஏன்னா கட்டமைப்புகள் அப்படி இருக்குது சிங்கப்பூரில். எவ்வளோ மழை பெஞ்சாலும் சரி தான், அசங்காத ஒரு நாடுனா அது சிங்கப்பூர் தான். ஸோ இதை பார்த்துட்டே வாங்க. இப்போ நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ஆனாவே வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலியோட பிளான் எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். என்ன கறி சமைக்கணும், போகணும், வரணும், எங்கே தெரியாங்க போகலாம் வரலாம் யோசிப்பீங்க. ஆனால் வெளிநாட்டுகளுக்கு நீங்கள் லேபராக வந்துட்டிங்க அப்படின்னா சனி ஞாயிறு பப்ளிக் ஹாலிடே இதெல்லாம் நீங்கள் யோசிக்கக்கூடாது. கம்பெனி வேலை செஞ்சு சொன்னால் நீங்கள் வேலை செஞ்சு தான் ஆகணும். ஸோ அப்படி தான் வேலைக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டுருக்காங்க காலையிலவே. அந்த விஷயம்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. அதே வேலையில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வெளிநாடுகளில் வேலை செய்கிறவங்க வந்து ஊரில் உள்ளவங்கள்ட்ட சொல்லுவாங்க, கொஞ்சம் பார்த்து சிக்கனமாக இருங்க, நான் வந்துடுறேன் போயிடுறேன் அப்படின்னு. வீட்டில் உள்ள தலைவிமார்கள், குடும்ப தலைவிகள் வந்து என்ன சொல்லுவாங்க, என்ன தான் சம்பாரிச்சாலும் போனாலும் வந்தாலும் கத்திட்டு கிடக்குறீங்க போகிறீங்க வரீங்க அப்படின்னு சொன்னால் இங்கே வேலையில் உள்ளவங்க கத்துறாங்க. காரணம் இந்த இவ்வளோ மழையிலையும் போய் அவங்க வேலை பார்க்கணும். இது டைம் வந்து சரியாக 7 மணிக்கே இப்படி தான் இருக்குது, மழை பெஞ்சிட்ருக்கு தான் பார்த்துக்குங்க. இன்றைக்கி ஃபுல்லாக மழை இருக்குன்னு வந்து வானிலை அறிக்கை சொல்லியிருக்கு. அதனால் வேலை பார்க்குறவங்க கொஞ்சம் கவனமாக வேலை பாருங்கள். வாகனம் ஓட்டுற நண்பர்கள் வந்து கவனமாக வாகனங்கள் ஓட்டுங்க. எந்த விபத்தும் இல்லாமல் உங்களை நம்பி உங்கள் ஃபேமிலி இருக்குது. அப்போ வந்து இங்கே ஒரு குடும்பத் தலைவன் வந்து வெளிநாடுகளில் வந்து லேபராக வந்து கஷ்டப்படுறான் வைக்கிறான்னா 1000 கஷ்டங்கள், சொல்ல முடியாத கஷ்டங்கள் இருக்குது. அப்படி இருந்தும் உங்கள்கிட்ட சொல்லாமல் உங்கள்கிட்ட இதை இப்படி இருங்க அப்படின்னு சொல்கிறாருன்னா நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும். தான் மனைவி போய் எங்கேயும் நின்றக்கூடாது. தான் குழந்தைங்க படிப்பு செலவு நல்லா வந்துடணும், படிக்கணும், ஃபீஸ் கட்டணும், போகணும் வரணும். நான் பட்ட கஷ்டம் என் பிள்ளைங்க பற்றக்கூடாது, எங்கள் அப்பா அம்மா பற்றக்கூடாது, என் கூட பிறந்த இந்த கஷ்டங்களை அனுபவிச்சிடக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக மட்டுமே வந்து இந்த வெளிநாட்டில் உள்ளவங்க வந்துட்டு, ஏன்னா வந்து ஃபோனில் காண்டாக்ட் பண்ணுறாங்க. அவங்க நினைக்கிறது ஒன்று, எப்போ இந்த வருஷம் அப்படி நம்ம லைஃப் செட்டில் ஆகிருந்தா ஊருக்கு போயிடலான்னு யோசிக்கும் போது ஒரு கமிட்மெண்ட் உருவாக்கி விடுவாங்க. தவிர்க்க முடியாத கமிட்மெண்ட்டு. சரி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வருஷமும் போய் ஊரில் செட்டில் ஆக முடியாது, இந்த வருஷம் போய் ஊரில் செட்டில் ஆக முடியாது. அப்படிங்கும்போது தேவையில்லாத செலவுகள் பண்ணாதீங்க, தேவையில்லாத ஆடம்பர வாழ்க்கைக்கு போயிடாதீங்க. இருக்கிறத வச்சு கரெக்டாக வாழ பாருங்கள். அப்போ தான் நான் ஊருக்கு வர முடியும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து தான் கோபத்தின் வெளிப்பாடாக வந்து சொல்லிகிட்டு இருக்காங்களே தவிர, அவங்க உங்களை பிரிஞ்சுட்டு குடும்பத்தை பிரிஞ்சு வெளிநாட்டில் வந்து ராஜா வாழ்க்கை வாழ்கிறாங்கன்னு மட்டும் தயவு செய்து நினச்சிடாதீங்க. அவங்க வந்து கூலி ஆட்களாக தான் வேலைக்கு வந்திருக்காங்க. தினக்கூலி மாரி தான் வேலைக்கு ஓனா தான் காசு, இல்லைன்னா இல்லை. நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க வெளிநாட்டுக்கு போகிறாங்கன்னா, உனக்கு என்னடா வெளிநாட்டுக்கு போயிட்டான் வைப்பேன், காசு கட்டுக்கட்டாக வரண்டா, உனக்கு என்னடி கண்டமான செலவு பண்ணலாம் போகலாம் வரலாம், அவன் வீட்டுக்காரன் வந்து வெளிநாட்டில் இருக்கான், ஏம்மா உனக்கு என்னம்மா அவன் புள்ள வீட்டில் வெளிநாட்டில் இருக்கான் அப்படின்னு சொல்லி உசுப்பேற்றி உங்களை வந்து ஆடம்பர செலவுக்கு வந்து ஊரில் உள்ளவங்க கொண்டு வந்துடும். ஏம்மா வெளிநாட்டுக்காரன், அம்மா உன் பிள்ளைங்க வெளிநாட்டை சம்பாதித்து நீ என்னம்மா இப்படி கஞ்சித்தானே பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாக்கிட்டே வந்துலாம் வந்து உசுப்பேற்றுங்க. உங்கள் பசங்களாம் வெளிநாட்டில் இருக்கிறான், உனக்கு என்னையா அப்படின்னு எங்கள் அப்பாலாம் மிதக்க ஆரம்பிச்சிடுவார். நான் சொல்லுவேன், எப்போ அது மாதிரிலாம் நினைக்காத, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லி என்னோடய கஷ்டங்களை ஃபுல்லாக வீட்டில் வந்து நான் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். நிறைய பேர் வந்து தன்னோட கஷ்டங்களை வந்து வீட்டில் அப்டேட் பண்ணாதால தான் வந்துட்டு அவங்க மோஸ்ட்லி நிறையா செலவு பண்ணுறாங்கன்னு இங்கே பாருங்கள். மழையில் எப்படி உட்காந்துட்ருக்காங்க, வண்டிக்குள்ளேயே கொடை பிடிச்சிட்டு போவாங்க. ஆனால் இந்த ஓட்டுநர் சகோதரர் சொல்கிறேன், மழை டைம் வரும்போது நீங்கள் வந்து தயவுசெய்து சைடில் உள்ள தார்பாயை வந்து இறக்கி விடுங்க, கொஞ்சம் ஒரு ஓரமாக நின்று. நீங்கள் வந்து முன்னாடி உட்காந்து ட்ரைவ் பண்ணிடுறேன், கண்ணாடிலாம் ஏற்றி விட்டு நல்லா சொகுசாக போயிட்டுருக்கிறீங்க. இங்கே வந்து நீங்கள் ஆட்களை இறக்கி விட்டு மேபி வந்து வீட்டுக்கு கூட வந்துடுவீங்க. ஆனால் இவங்க போய் வேலை பார்க்குறாங்க, இவங்க உடுப்புலாம் வந்து நனைஞ்சிச்சு அப்படின்னா எப்படி அந்த குளிரில் வந்து வேலை பார்ப்பாங்கன்னு யோசிக்கிறீங்களா? ஒரு 5 நிமிஷம் ஒரு பஸ் ஸ்டாப்பில் ஓரம் கட்டிட்டு அந்த தார்பாயை வந்து கட்டுங்க. ஏன்னா நாம்பளும் வந்துட்டு அந்த வாகனம் ஓட்டுற நண்பர்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருந்துட்டு தான் அங்கே போன முன்னுக்கு எடுத்தோடனே சிங்கப்பூரில் வந்து லைசன்ஸ் எடுத்து வாகனங்கள் ஓட்ட முடியாது. ஸோ உங்களுக்கு அந்த வழிகள் தெரியும், அந்த பெயின் தெரியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து இதுமாரி மழை டைமு கடுமையாக மழை பெய்யும் போது மழை வரும்னு நீங்கள் வந்து மொபைலில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், நீங்கள் மழை வானிலை அறிக்கை தெரியும், ஒன் சைடு இல்லைனா ஒன் சைடே கட்டிடுங்க. ஸோ இது வந்து வேண்டுகோள் தான். உங்களை தவறாக பேசுகிறேன் நினச்சி என் மேலே கோவப்படாதீங்க, இது ஒரு வேண்டுகோள்.
ஸோ நம்ம என்ன செய்கிறோமோ கர்ம வினைகள் வந்து நமக்கு வந்து இரட்டிப்பாக கொடுக்கும். நீங்கள் நல்லது செஞ்சால் நல்லதாக கிடைக்கும், கெட்டது செஞ்சால் கெட்டது. இப்போ இது கெட்டதாக யோசிக்கிறீங்களா? கண்டிப்பாக கெட்டது தாங்க. இவ்வளோ பேர் நம்ம மனையில் நனைஞ்சிட்டு போகும்போது உங்களை நல்ல விதமாக யோசிப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக கிடையாதுங்க. இவன் முன்னாடி உட்காந்துட்டு ஜாலியாக வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கான், நம்மளை மழையில் நனைய விட்டுருக்கோம், நம்ம வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் மனசுக்குள்ளே வந்து கருவிக்கிட்டு தான் இருப்பாங்க. தயவுசெய்து நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு வானிலை பாருங்கள். காலைல மொபைலில் மழை வர மாரி இருக்குது, கடுமையான மழைனா டபுள் சைடு கட்டிடுங்க. ஒன் சைடு வானிலைனா ஒரு சைடாக கட்டிடுங்க. ஏன்னா வந்து சிங்கப்பூரில் வந்து எல்லா வானிலை அறிக்கையும் வந்து கரெக்டாக ஃபிங்கர் டீச்சர் வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. எஃப்எம்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, இங்கே மழை இருக்குது, இங்கே கூட எடுத்துகிட்டு போங்க வாங்கன்னு. ஸோ இப்போல்லாம் கஷ்டப்பட்டு தான் உங்களுக்கு காசு பணம் அனுப்புறதால அவங்க வந்து கொஞ்சம் கடுமையாக நடந்துக்கிறாங்க. நீங்கள் எல்லாம் சிக்கனமாக இருந்துச்சு. நிறையா தாய்மார்கள் வந்து பார்த்தா என் வீட்டுக்காரங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க போகிறாங்க, நான் சீக்கிரம் அவங்களை ரிலீஸ் பண்ண சொல்லிட்டு சிக்கனமாக இருந்து பெரிய பெரிய பிஸ்னஸ் எல்லாம் உருவாக்கி வந்துருக்காங்க. ஒரு சில கஷ்டப்படுறவங்களுக்கு தான் இது வந்து சொல்கிறேன். தயவு செய்து வந்து அடுத்தவங்க பேச்சு கேட்டு ஆடம்பர வாழ்க்கைக்கு போயிடாதீங்க. ரொம்ப வெளிநாடுகள்லாம் கஷ்டப்பட்டு தான் காசு பணம் அனுப்பிக்கிட்டு இருக்காங்க. அதே வேளையில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ விஜய் அவர்களோட மாநாடு நடந்துச்சு. அப்போ வந்துட்டு இந்த மாநாடுகளை பற்றிலாம் நிறைய பேர் டிஸ்கஸ் பண்ணுவாங்க போவாங்கன்னு யோசிச்சு பார்த்தா கிடையாது. ஒரு அண்ணாட்ட சிம்பிளாக கேட்டேன், என்னண்ணா இதுமாரிலாம் மாநாடு நடந்திருக்குன்னா, தம்பி நம்ம இருக்கிற நடியில் வந்து நீ என்னப்பா கேட்டுட்ருக்க? அவர் கோடிக்கணக்கில் வந்து ஒரு படம் நடித்தா வாங்குறாரு. நம்மளாம் ஒரு கோடி பார்க்குறதுக்குள்ளே தெருக்கோடி வந்துடுவோம். ஊரில் உள்ளவங்க தான் அறியாமையில் வந்து அப்படி இப்படி ஓடிட்டுருக்கோம். நாமளாம் ஏன்பா பேசி டைம் பேசணும் அப்படி என்னன்னா உங்களுக்கு அறியாமல். ஏன்பா விஜயோட பிள்ளை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டைரக்ட் ஆகிட்டார். ஒரு துறையில் உள்ளவங்களும் அவங்க பிள்ளைங்க அவங்க குடும்பத்தை ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டு அவங்க சொத்துக்களை காப்பாற்றுறது வந்து மக்களை வந்து வீதியில் நிறுத்திட்டு இருக்காங்க. இதில் வந்து எத்தனை உயிரிழப்புகள், எத்தனை ஆக்சிடென்ட்டுகள் இதெல்லாம் நடந்திருக்கு போயிருக்கு. இதெல்லாம் தெரியாமல் அரை மணி நேரம் அவர் வந்து அழகாக வந்து சென்னையிலேருந்து மதுரைக்கு வரதுக்கு ஒரு அரை மணி நேரத்தில் வந்து இப்போ விமானத்தில் இறங்கிட்டார். ஆனால் இங்கே மதுரையில் இருந்து அந்த கிராமப்புறங்கள்லேருந்து போகிறவங்க வந்து 2 மணி நேரம் 3 மணி நேரம் இந்த டிராஃபிக்கில் மல்லு கட்டி போய் அவங்ககிட்ட இவங்ககிட்ட சண்டை போட்டு இவர் தான் பேசிக்கிறார். உசு பேத்திரம் ரொம்ப கடுப்பேத்திரம் கம்முன்னு இருக்கணும். இவர் வந்து உசு பேத்திரமே பேசி விட்டு போயிட்டார். அந்த கட்சிக்காரன் ஊரில் அடிச்சிட்டு கிடக்க போகிறாங்க. இவர் படி உட்காந்துக்குவார், பார்க்குற நியூஸில் பாட்டு ஒரு ஆறுதல் அனுதாபம் தான் தெரிவிப்பார் அப்படின்னு சிம்பிளாக ஒரு விஷயத்தை சொல்லி விட்டு போயிட்டார். ஸோ நமக்கும் வந்து எந்த அரசியல்வாதிகளும் விமர்சிக்கணும் அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம வெளிநாட்டில் கஷ்டப்படுறோங்க. அதை பாருங்கள் மழையெல்லாம் எப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. இதை தான் நம்ம பார்க்கணும் வைக்கணும். அதே மேலே வந்து பார்த்தோன்னா வெளிநாட்டில் உள்ள தகப்பன்மார்கள் வந்து தாங்க பிள்ளைங்க கஷ்டப்படக்கூடாதுதான் சொகுசான வாழ்க்கை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. கல்வியும் சரி தான், இல்லை ஆடம்பரமாக நீ என் பிள்ளை நான் கஷ்டப்பட்டேன், என் பிள்ளை நல்ல உடுப்பு ட்ரெஸ் போட்டும் வரட்டும், எங்கேயோ போய் வெளியில் போட்டு வரட்டுமா அப்படின்னு சொல்லி எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் அதுக்கு நீங்கள் சரியான முறையில் கல்வி கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா தான் நீங்கள் வந்து நல்லபடியாக வந்து வேலை பார்க்க முடியும். அப்படி நீங்கள் அப்பா அம்மா காசு அனுப்புகிறாங்க கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வெளிநாடுகள் வந்து பாருங்கள் அட்டை போத்திக்கிட்டு மழையில் உட்காந்துக்கிட்டா இருப்பாங்க. இப்படி தான் நீங்கள் கஷ்டப்படணும். ஆனால் நல்லா படிச்சிங்க. அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா இந்த சோசியல் மீடியாக்கள் வந்து இந்த ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு 30 வயசு இருக்கும், அவன் வந்து ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டு ஒரு 35 வயசு ஒரு பெண்ணு இருக்கு, அவங்க ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு ஆட்டம் போடுறது. தயவுசெய்து நீங்கள் வந்துட்டு இந்த ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு இந்த ஷார்ட்ஸ் பண்ணுறது, இந்த ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டு தவறான ஒரு இன்ஃபர்மேஷன் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாட்டில் வந்து 79வது இண்டிபெண்டன்ஸ் டே கொண்டாடிட்டோம். இன்னும் வந்து முதல் தர பட்டதாரிகள் நிறைய பேர் ஒரு குடும்பத்தில் இல்லாமல் இருக்கிறாங்க. ஆனால் காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா காலேஜ் ஆரம்பித்து 200 ஆண்டுகளுக்கு முன்னாடியே காலேஜுக்கெல்லாம் பெரிய பெரிய காலேஜ் சின்ஸ்லாம் பார்க்கும்போது மதுரையில் பெரிய காலேஜை போய் பாருங்கள், சென்னையில் ஒரு பெரிய காலேஜ் பாருங்கள், கோயம்புத்தூரில் போய் ஒரு பெரிய காலேஜ் பாருங்கள். இந்த காலேஜுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா அதோட சின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருக்குது. அப்படிங்கும்போது அந்த காலங்களில் படித்தவங்க மட்டும்தான் வந்து இந்த காலங்கள் நல்லா இருக்காங்க. ஒரு தலைமுறை படித்து மேலே வந்துச்சுன்னா அடுத்தடுத்த தலைமுறைகள் வந்து மேலே வந்துடும். தயவுசெய்து படிங்க. இந்த ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு இந்த சோசியல் மீடியாக்கள் வந்து இதை அப்படி இப்படின்னு சொல்லி தவறான முறை சித்தரிக்காதீங்க. இங்கே பாருங்கள், நான் கல்வி பதிவு போது சிங்கப்பூரில் வந்து ஒரு யூனிவர்சிட்டியோட பஸ்ஸு போயிட்டுருக்கு. சிங்கப்பூரில் வந்து உலக நாடுகள் எவ்வளோ பெருசு, ஆனால் அந்த உலக நாடுகள் பெருசில் நம்பர் 1 யூனிவர்சிட்டி வந்து சிங்கப்பூரில் இருக்குது. அது என்ன யூனிவர்சிட்டின்னு சொல்லி சிங்கப்பூரில் ஒர்க் பண்ணுற சொல்லுங்கள். அதேமாரி சிங்கப்பூர் ஏர்போர்ட் தாங்க நம்பர் 1. இதுக்கெல்லாம் காரணம் வந்து டெக்னாலஜிகள் வளர்ந்த பிறகு முன்னேறிய நாடுகள் வந்து சீனா 2050 போயிட்டுருக்குறாங்க. அதேமாதிரி சிங்கப்பூரும் அதுக்கு ஈக்குவலாக போயிட்டுருக்கு. ஆனால் வந்து டெக்னாலஜி வளர்ந்த பிறகு வந்து வாக்கு இயந்திரத்துலையும் வந்துட்டு தவறான முறைகளையும் வந்து முறைகேடு செய்கிறது தான் நம்ம நாட்டில் வந்து டெக்னாலஜி யூஸ் பண்ணிட்டீங்க. சரியான முறையில் யூஸ் பண்ணுங்கள். நம்ம நாடு வல்லரசு நாடாக ஆகணும். அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா மேலை நாடுகளில் உள்ள கலாச்சாரங்கள் வந்துட்டு நல்லபடியாக வந்து ஒரு டெக்னாலஜி எப்படி யூஸ் பண்ணி நாடுகள் முன்னேறுது, குழந்தைங்கள் எப்படி முன்னேறாங்கன்னு சொல்லிட்டு அந்த வழியில் போங்க. ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு ஷார்ட் வீடியோ பண்ணுறது வியூவர்ஸ் வரும்னு சொல்லிட்டு இந்த வர நெக்ஸ்ட்டு தலைமுறைகளை வந்து பாடு பண்ணாதீங்க. அவங்களும் சோசியல் மீடியா இப்படி பண்ணால் போனால் நம்மளும் இப்படி இருக்கலாம் போனால் சொல்லிட்டு அந்த குழந்தைங்க அறியாமல் வந்துட்டு சோசியல் மீடியாக்களை முழுகும் போது அவங்க கல்வி பாதிக்கும்.
நம்ம கல்வி வந்து நம்ம நாட்டில் வந்து 200 ஆண்டுகளுக்கு முன்னே காலேஜுகள் பெரிய பெரிய நிறுவனங்கள் இருக்கும்போது இன்னும் முதல் தர பட்டதாரிகள் இல்லாத குடும்பங்கள் நிறையா இருக்குது. நல்லா படிங்க. படித்து ஒரு டைம் நீங்கள் வந்துட்டு முன்னேறிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்த தலைமுறைகள் வந்து பணக்காரங்களாக ஆகிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் நீங்கள் எவ்வளோ நாள் படிக்காமல் வந்துட்டு இந்த லேபராக வேலைக்கு வர்றது இப்படிலாம் போயிட்டுனா இது தற்காலிகமாக தான். உடம்புல தெம்பு இருக்கிறவங்க தான் வந்து வேலை பார்த்து சம்பாதிக்க முடியும். உடம்புல தெம்பு குறைஞ்சிச்சு அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஹார்ட் ஒர்க் பண்ணுறதை விட மைண்ட் ஒர்க் பண்ணணும். மைண்ட் ஒர்க்கும் ஹார்ட் ஒர்க்கும் சேர்ந்தால் தான் ஒருத்தவங்க வந்து வாழ்க்கையில் முன்னேற முடியும். அப்படி இல்லைன்னா மிடில் கிளாஸாக தான் இருக்க முடியும். இப்போ ஹையர் நல்லா பணக்காரங்க தான். லோ கிளாஸ் இருக்கிறவங்க லோவாக தான் இருக்கும். லோ கிளாஸ் மீன்ஸ் வந்து ஏழைகளாக தான் இருக்க முடியும். முடிஞ்ச அளவுக்கு வந்து ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணுன்னா நீங்கள் எஜுகேஷன் வேணும். எல்லாமே நல்ல விதமாக படிங்க. வெளிநாட்டுக்கு போனால் சம்பாரிச்சா வச்சுக்கலாம். நீங்கள் படிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ராஜா வாழ்க்கை எந்த நாட்டுக்கு போனாலும். படிக்காமல் வந்தீங்கன்னா அடிமாடு லேபராக தான் இருக்கணும். அது வந்து உங்கள் உடம்புல தெம்பு இருக்கிறதுனா வேலை பார்ப்பாங்க. தெம்பு முடிஞ்சுன்னா ஊருக்கு போடான்னு அனுப்பிவிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதன் பிறகு இங்கே வெளிநாட்டில் நீங்கள் அந்த செருக சம்பாரிச்ச காசு ஊரில் போனீங்கன்னா 1 வருஷம் தாங்காது. அதனால தான் வெளிநாட்டில் உள்ள தந்தைமார்கள்லாம் சொல்கிறாங்க, நல்லா படிச்சுக்கிங்க. வெளிநாட்டில் கனவு மாதம் நல்லா சேமித்து வச்சுக்கிங்க. வெளிநாட்டில் பிள்ளைங்க சொல்லுது, எப்பா நான் கல்யாணம் பண்ண போனால் தான் சேமித்து வைங்க அப்படின்னு சொல்லிகிட்ருங்க. ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணி நல்லபடியாக இருங்க. பயணத்தோட நன்றி.